போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சி வள்ளுவர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம அன்றாட D50 பார்த்துட்டு வரீங்களா, அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம சுப்பிரமணிய பாரதியார் பத்தி வரக்கூடிய ஒரு முக்கியமான 50 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? போட்டித் தேர்வில் கண்டிப்பாக சுப்பிரமணிய பாரதியாருக்கு இடம் உண்டு. 1 அல்லது 2 கேள்விகள் இடம்பெறுகிறது இல்லையா? அப்ப அதோட முக்கியத்துவம் பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஆண்டு என்ன? 1882 ஆண்டு டிசம்பர் 11 அவர் பிறந்த ஆண்டு மற்றும் தேதி. சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஊரின் பெயர் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர். சுப்பிரமணிய பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பையா என்கிற சுப்பிரமணியன், அதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயராக இருந்தது. பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார்? பொதுவாக பாரதி என்ற சொல்லுக்கு சரஸ்வதியின் பெயரான கலைமகள் என்று பொருள். சரிங்களா? அப்ப பாரதி என்னும் பட்டத்தை கொடுத்தவர் எட்டப்ப நாயக்கர்னு சொல்லக்கூடிய அரசர். சுப்பிரமணிய பாரதியாருக்கு கலைமகள் எனும் பொருள்படும் பாரதி என்னும் பட்டத்தை வழங்கப்பட்டது. ஆமாங்களா? வழங்கியவர் யாருன்னு பார்த்தோம், எட்டப்ப நாயக்கர். வழங்கப்பட்ட போது அவருக்கு என்ன வயது? 11 வயது. இதெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல் யாருடையது? ஃபர்ஸ்ட் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான். அது வந்து 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. சுப்பிரமணிய பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று புகழ்ந்தவர் யார்? அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். சரிங்களா? பாரதிதாசன். சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பாடல் முதலில் வெளியான இதழின் பெயர் என்ன? விவேகபானு சொல்லக்கூடிய நூலில் இதழில் என்ன பண்ணாங்க? 1904 ஆண்டு தான் முதல்ல அது வெளியானது. சரிங்களா? சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய சேதுபதி மேல்நிலைப் பள்ளி எங்கு அமைந்துள்ளது? மதுரையில் அமைந்துள்ளது. சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய மகளிர் மாத இதழின் பெயர் என்ன? இல்ல அவர் தோற்றுவிச்ச இதழ்னு கேட்கலாம். மகளிர் மாத இதழ் சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடியது. சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய ஆங்கில இதழின் பேர் என்ன? இங்கிலீஷ் புக்கோட பேர் என்ன? யங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. சுப்பிரமணிய பாரதியாரை சென்னையின் தமிழ் கவிஞன் என்று போற்றியவர் யாரு? நெவின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் சென்னையின் கவிஞர் என்று போற்றியுள்ளார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என போற்றியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியாரை பாட்டுக்கொரு புலவன் என்று போற்றியவர் கவிமணி. சரிங்களா? சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய ஆங்கில நாவலின் பெயர் என்ன? த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெய்ல் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் எழுதிய ஆங்கில நூல். சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய நீதி நூலின் பெயர் என்ன? சரிங்களா? புதிய ஆத்திச்சூடி. கண்டிப்பாக 2023 எக்ஸாம்ஸ்ல ஒரு 3 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யாருன்னு சொல்லி. ஆத்திச்சூடினா ஔவையார். ஆமாங்களா? ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகளை எந்த தலைப்பில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்தார்? பஞ்சவியாசங்கள் அப்படின்ற பெயர்ல மொழிபெயர்த்தார். சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய நாடகத்தின் பெயர் என்ன? ஜெகசித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் இயற்றிய நாடகத்தின் பெயர். சுப்பிரமணிய பாரதியார் தமது பூநூலை எந்த திராவிடருக்கு அளித்தார்? ஓகேலா? கனகலிங்கம் சொல்லக்கூடிய திராவிடருக்கு என்ன பண்ணிருப்பார்? தன்னுடைய பூநூலை கழட்டி என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு அணிவித்திருப்பார். சுப்பிரமணிய பாரதியார் சக்கரவர்த்தினி என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு என்ன? 1906. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மகளிர் மாத இதழ். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யாரு? சூப்பர்லேட்டிவ் முதலாக போது சுப்பிரமணிய பாரதியார் தான். ஆட்டோபயோகிராபின்னு சொல்லக்கூடியது கவிதை நடையில் எழுதியிருப்பாரு. சுப்பிரமணிய பாரதியாருக்கு ஞான குருவாக விளங்கியவர் யாரு? தோழி நிவேதிதா. இந்த தோழி நிவேதிதா யாருன்னு கேட்டீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய சீடர். ஆமாங்களா? சுவாமி விவேகானந்தர் கிட்ட சீடராக இருந்தவர் தான் இவருக்கு ஞான குருவாக விளங்கி இருக்கிறார். சுப்பிரமணிய பாரதியார் தொடங்கிய அமைப்பின் பெயர் என்ன? சென்னை ஜனசங்கம். சென்னை ஜன சங்கம். சுப்பிரமணிய பாரதியாரின் அரசியல் குருவாக இருந்தவர். ஞான குருன்னு சொல்லும் போது தோழி நிவேதிதா பார்த்தோம். அரசியல் குருனா பாலகங்காதர திலகர். சுப்பிரமணிய பாரதியார் எத்தனை மொழிகள் அறிந்தவர்? அவர் பல மொழிகள் தெரிந்தவர். அதன் காரணமாக என்ன பண்ணிருப்பாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ற சொல்லியிருப்பார். அப்ப 14 மொழிகளை நன்கு கற்றறிந்தவர். சரிங்களா? பாரதியாருக்கு மகாகவி என்னும் பட்டத்தை கொடுத்தவர் யாரு? மகாகவி பாரதியார் சொல்றீங்களா? அப்ப அவருக்கு மகாகவி பட்டத்தை கொடுத்தவர் ராமசுவாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சுப்பிரமணிய பாரதியாரின் முதல் கவிதையானது விவேகபானு என்னும் இதழில் வெளியானது. இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1904 சொல்லி பார்த்தோமா? 4 or 6 பார்த்தோம். சரி, அப்ப என்ன தலைப்புல வந்துச்சு? தனிமை இரக்கம்ன்றத ஒரு டைட்டில் பேர். சரிங்களா? கவிதையின் பெயர் தனிமை இரக்கம். வெளியான இதழின் பெயர் விவேகபானு. சரிங்களா? சுப்பிரமணிய பாரதியாரின் முதல் கவிதை தொகுதியின் பெயர் என்ன? சுதேச கீதங்கள். சரிங்களா? சுப்பிரமணிய பாரதியார் எந்த சூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார்? பதஞ்சலி சூத்திரம். சரிங்களா? மகாத்மா காந்தியை காந்தி பசு என்று கருத்து படத்தை முதலில் சுப்பிரமணிய பாரதியார் வெளியிட்ட ஆண்டு என்ன? பொதுவாக இப்ப நம்ம பார்க்கறோம் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் வரையறாங்க இல்லையா? அந்த கார்ட்டூன்ஸ் வரையக்கூடிய விஷயத்தை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது நமக்கு சுப்பிரமணிய பாரதியார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து 1915 ஆண்டு ஜனவரி 9 அன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்திருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை காந்தி பசு அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு? அவர் பார்த்தீங்கன்னா வரைந்து படமாக வரைந்திருப்பார். யாரு பார்த்தீங்கன்னா
1909ஆம் ஆண்டு சுப்பிரமணிய பாரதியார் வரைந்திருக்கிறார். முதலில் தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டும் மாதமும் பயன்படுத்தியவர் குறித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் முதலில் எந்த பத்திரிகையில் கருத்து படம் வெளியிட்டார்? கார்ட்டூன். ஓகேங்களா சார், கார்ட்டூன் எப்போ வெளியிட்டார்? இந்தியான்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில் 1905 முதல் வெளியிட தொடங்கினார். சுப்பிரமணிய பாரதியார் முதலில் எந்த இதழில் தமிழ் எண்களை பயன்படுத்தி புரட்சி செய்தார்? விஜயான்னு சொல்லக்கூடிய இதழில் தான் என்ன பண்ணாரு? தமிழ் எண்களை பயன்படுத்தினார். அடுத்து பாருங்க, ரஷ்ய மக்களை ஜார் மன்னன் நூற்றுக்கணக்கில் சுட்டுக் கொன்றதை இந்தியா பத்திரிகையில் சுப்பிரமணிய பாரதியார் வெளியிட்ட ஆண்டு என்ன? 1905. அப்போ 1905ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் புரட்சி நடந்தது. அந்த புரட்சியின் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜார் மன்னன் சொல்லக்கூடிய மன்னன் என்ன பண்ணான்? சுட்டு வீழ்த்தினான். அப்போ இதை என்ன பண்ணார்? முதலில் இந்தியாவில் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை இவர் வந்து பதிவு செய்திருந்தார். அப்போ பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பெரும் புரட்சி ஏற்பட்டது. ரஷ்யன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க 1917. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த விஷயத்தை ரஷ்யாவில் நடந்த ஒரு விஷயத்தை முதல்ல தனது செய்தித்தாள் வெளியிட்டார். 1905 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டிருப்பார். தமிழக அரசு சுப்பிரமணிய பாரதியாரின் பெயரில் மகளிருக்கான தொழில்நுட்ப கல்லூரியை எந்த ஊரில் அமைத்துள்ளது? அவர் பிறந்த எட்டயபுரத்தில் அமைத்துள்ளது. சுப்பிரமணிய பாரதியார் மறைந்த ஆண்டு என்ன? 1921ஆம் ஆண்டு இறந்து விட்டார். சுப்பிரமணிய பாரதியார் மறைந்த தேதி செப்டம்பர் 11. சரிங்களா, செப்டம்பர் 11 1921 இறந்திருக்கிறாரு. சுப்பிரமணிய பாரதியாரின் துணைவியார் பெயர் என்ன? செல்லம்மாள். ஓகேங்களா, செல்லம்மாள். சுப்பிரமணிய பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி மற்றும் லட்சுமி அம்மையார். இதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் தம்மை எவ்வாறு அழைத்துக் கொண்டார்? ஷெல்லிதாசன். ஓகே சார், எவ்வாறு அழைத்துக் கொண்டார்? அவரே ஷெல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டார். சுப்பிரமணிய பாரதியாரை எந்தெந்த கவியாக போற்றுவார்கள்? கவி என்னென்ன கவியாக சொல்லி அவர் பாராட்டுறாங்க பாருங்க. மகாகவி பாரதியார், தேசிய கவி பாரதியார், விடுதலை கவின்னு சொன்னாலுமே அதுவும் பாரதியாரை குறிக்கும். சுப்பிரமணிய பாரதியார் பாலபாரதம் என்னும் ஆங்கில இதழில் பணிபுரிந்த ஆண்டு என்ன? 1908ஆம் ஆண்டு பணிபுரிந்தார். சுப்பிரமணிய பாரதியார் சுதேசி மித்திரன் என்னும் தினசரி நாளிதழில் எந்த ஆண்டு துணை ஆசிரியராக பொறுப்பு வகித்தார்? 1904 பொறுப்பு வகித்தார். சுப்பிரமணிய பாரதியாரின் எந்த பாடல்களானது முப்பெரும் கவிதைகள் 3 தொகுப்பு? இது 3மே சேர்த்து என்ன சொல்றாங்க சார்? முப்பெரும் கவிதைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த முப்பெரும் கவிதைகளில் எது இதெல்லாம் அடங்குதுன்னு பாருங்க. பாப்பா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு பொது தமிழ்ல செப்பரேட்டா ஒரு டாபிக்காவே வருது. ஆமாங்களா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் நம்ம. சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு எட்டயபுரம் சமஸ்தானத்தில் தமிழாசிரியராக பணிமேற்கொண்டார்? 1902ஆம் ஆண்டு. பாரதியாரின் புதுக்கவிதைக்கு முன்னோடியாக இருந்தவராக யாரை குறிப்பிடுவர்? அவரை யாரை பார்த்து இவர் புதுக்கவிதை எழுத ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க? வால்ட் வைட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். சுப்பிரமணிய பாரதியாரை அறிவின் சிகரம் என்று போற்றியவர் யாரு? வாவு சிதம்பரனார். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். வாவுசி ரொம்ப முக்கியமான பர்சன் இல்லையா? அப்ப அவர் என்ன பண்ணிருப்பார்? இவரை சுப்பிரமணிய பாரதியாரை அறிவின் சிகரம் என்று போற்றி இருக்கிறார். பாஞ்சாலி சபதம் எத்தனை பாடல்களை உடையது? நான் ஆல்ரெடி சொன்னேன். பாஞ்சாலி சபதம் நமக்கு தமிழ்ல கண்டிப்பா ஒரு பாட்டாவே இருக்கு இல்லையா? அதை பார்க்கணும். 412 பாடல்கள் அமைந்துள்ளன. சுப்பிரமணிய பாரதியாரை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானை தாக்கிய ஆண்டு என்ன? அப்ப சுப்பிரமணிய பாரதியார் இது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. எந்த கோவில் யானை சுப்பிரமணிய பாரதியாரை தாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு? உடல் நலிவுற்று பின்னாடி இறந்திருப்பாரு. சரி, அப்ப அவர் எந்த கோவில் யானை தாக்கியது? திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவில் யானை தாக்கியது. 1921ஆம் ஆண்டு அவர் தாக்கப்பட்டார். சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை உடையது? நம்ம பாடல் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது. பாடல்கள் எண்ணிக்கை 412. சருக்கம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சருக்கங்கள் உடையது. அப்ப நூலின் பெரும்பிரிவு சிறு பிரிவு சொல்லுவாங்க இல்லையா? கம்பராமாயணமாக இருக்கும் பட்சத்தில் காண்டங்கள் படலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அது போல இதுல வந்து எத்தனை சருக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சருக்கங்களை உடையது. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று பாரதியாரை போற்றியவர் யாரு? ஓகேங்களா? நம்ம ஏன் சொல்ற இந்த வரியை பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் குருவாக இருந்தார். அப்போது திலகர் விதைத்த விதையானது சுப்பிரமணிய பாரதியாராக முளைத்தது என்று இவரை போற்றுகிறார். யார் போற்றுகிறார்? ராஜகோபாலாச்சாரியார், சி ராஜகோபாலாச்சாரியார் அல்லது ராஜாஜி அவர்கள் போற்றுகிறார். இதே போல ஒரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் ஒரு 50 கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.